நம்ம வந்து இப்போ ஸ்டைலிங் பண்ணணும், நம்ம வந்து ஒரு லேயரிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த ஃபெனல் ஷர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஷாம்ப்ரேனா என்ன வித்தியாசம்? வாட் இஸ் ஷாம்ப்ரே? நானே கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். நானே ஸ்டோர்ஸ்க்கு போகும்போது டிப்பிக்கலாக எக்ஸாக்டாக டெனிம் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் வந்து அது டெனிமே கிடையாது. டெனிமும் வேணும், வேர்க்கவும் கூடாது, ஆனாலும் வந்து 2 in 1 மாதிரி. நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலாக நம்ம உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் எஸ்பெஷலி பாய்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் ஜோனுன்னு ஒன்று வருங்க. அதில் வந்து எத்தனை பேர் வந்து இம்மீடியட்டாக, அதாவது ஸ்பீட் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தா, ஓகே, கேர்ள்ஸ் வந்து யூஸ்வலி வந்து ஒரு கடைக்குள்ளே போனாங்கன்னா தில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஆனால் வந்து பாய்ஸ் பார்த்திங்கன்னா தில் டெஃபினட்டாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நேராக உள்ள ஸ்டோருக்குள்ளே போவாங்க, அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. இதில் அவங்களுக்கு என்ன கலர் ரொம்ப கேட்சியாக இருக்கோ அதை எடுப்பாங்க, அதுக்கு மேட்சிங்காக என்ன இருக்கோ அந்த ட்ரௌசர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ யூஸ்வலாக அவங்களோட ஷாப்பிங் டைம் பார்த்தா ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் கேர்ள்ஸ் அப்படி இருக்காது. ஸோ எதனால பாய்ஸ் அவ்வளோ இதாக இருக்குது, ஐ மீன் அவ்வளோ குயிக்காக இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் பாய்ஸ் வந்து இதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டாப்ன்ற செக்டார் பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ், அதாவது நம்மளோட அப்பர் வேர், அதாவது டவுன் பாட்டம் இல்லாமல் நம்ம டாப்பில் என்னெல்லாம் ஸ்டைலிங் பண்ணலாம், ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம எப்படி வந்து நம்மளை எப்படி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஸ்டைலாக காமிக்கலாம் அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு, இந்த விஷயத்தை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஸ்டோருக்குள்ளே போய் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்தை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செக்டார்ஸ் இல்லை ஒரு 11 செக்டார்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் ஷர்ட்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரே ஒரு ஷர்ட், அதாவது வந்து பாக்கெட் வச்சது, பாக்கெட் வைக்காதது, ஹாஃப் ஹேண்ட், ஃபுல் ஹேண்ட், அண்ட் கலர் இருக்கும், ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், செக்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் எங்கே எந்த இடத்துல அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணணும், இதோட டேர்ம்ஸ் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் டவுன் ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷர்ட்டோட கஸ்டமைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாலிட் கலர்ஸில் தான் இருக்கும். ரொம்ப சாலிட் இந்த சென்ஸ் வந்து ஒரு க்ரீன், ஒரு பேல் கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பேஸ்டல் கலர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டார்க் ஷேடாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் வேருக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ், இல்லை வந்து ரொம்ப சட்டிலாக, அதாவது ஒரு 9 to 10 இல்லை 9 to 6 ஒர்க் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன் அவங்க இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பேசிக்காக வந்து டுவெல் டோன்னு சொல்லுவாங்க. அதாவது டாப் ஒரு கலர் அண்ட் பாட்டம் ஒரு கலர். அப்படி இருக்கும் போது நம்மளோட ஐசைட் விசிபிலிட்டி வந்து ஃபேஸுக்கு தான் ஃபஸ்ட் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மோர் ஓவர் நம்ம வந்து செக்ஸோ இல்லை நிறைய பிரிண்ட்ஸ் உள்ளதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களோட மோட் ஆஃப் ஜாபே பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்டில் தான் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இன்ஃபேக்ட் பர்சன்ஸே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப காமாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே அப்படி சட்டிலாக தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து தேடி பார்க்க வேண்டியது இந்த பட்டன் டவுன் ஷர்ட்டுன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்னதுன்னா ட்ரெஸ் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ் ஷர்ட் என்னன்னா, இதுவும் ஷர்ட் டைப் தான். லைக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஹாஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் யூ ஹாவ் ஃபுல் ஹேண்ட்ஸ், எனிதிங். பட் இதோட ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். அதாவது நம்ம லேயரிங் பண்ணலான்னு சொல்லுவாங்க. லேயரிங் அப்படின்னா என்ன? லேயரிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க. பேசிக்கலி என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஷர்ட் போடாமல் ஒரு ஷர்ட்டுக்கு உள்ள ஒரு டிஷர்ட் போடுறதோ, இல்லை வந்துட்டு ஒரு போலோ ஒரு காலர் வச்ச டிஷர்ட் போடுறதோ, இல்லை ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டால் அதுக்கு மேலே ஒரு ஷர்ட் போடுறது தான் லேயரிங்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க ஸ்டைலிங்கோட டேர்ம்ஸில். ஸோ நம்ம வந்து லேயரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். மேபி சாட்டின் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டின். இது எந்த மாதிரியான ஜோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு, பார்ட்டி வேர்ஸ், மேபி ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு வெட்டிங்ஸ்க்கு, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த செக்டார் ஆஃப் ஷர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு பிளேசர் போடலாம். ஸோ ஸ்டைலிங் நம்மளே வந்து நம்மள எக்ஸ்ட்ரா ஆடிட் ஒரு ஃபேக்டர் நம்ம பாடிக்குள்ளே போகும்போது அந்த விஷயம் என்ன ஆகும்னா நம்மளை வந்து ஓவர் குண்டாக காமிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்டர், நம்மளை ஓவர் ஒபீசிட்டியாக காமிக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒபீஸாக தான் இருப்பாங்க நிறைய பேர். அண்ட் மோரோவர் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா 100ல் வந்து 50% இல்லை 60 to 70% வந்து அப்படி தான் இருக்காங்க, ஒபீஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃபேக்டர் எடுக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஸ்டைலிங் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் ஷர்ட்ஸ்ன்னு வந்து டெஃபினட்டாக ஸ்டோர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. யூ கேன் ஃபீல் இட். நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு இது தெரியும். ஸோ இந்த பட்டன் டவுன் ஷர்ட்டுக்கும் ட்ரெஸ் ஷர்ட்டுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து தான், யூ கேனாட் யூஸ் பட்டன் டவுன் ஷர்ட்ஸ் ஆஸ் அ லேயரிங் காம்பவுண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. இஃப் யூ ஆர் யூஸிங் தட் அப்படின்னும் போது இட் ஆட்ஸ் மோர் ஆஃப் ரொம்ப வந்து நம்ம அதாவது ரொம்ப வீக்காக இருப்பாங்கல்ல பர்சன்ஸ், லைக் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆடடாக காமிக்கணும் அப்படின்னா மேபி தே கேன் யூஸ் தட். பட் அதர்வைஸ் திஸ் இஸ் நாட் ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா வந்து ஃபெனில் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஃபெனில் ஷர்ட்ஸ்? ஃபெனல் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற ஷர்ட்ஸ் தான். பேசிக்காக வந்து ஃபெனல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, அந்த செக் ஷர்ட் நல்லாயிருக்கு, செக் ஷர்ட் வந்து இந்த டைப் ஆஃப் பிரிண்ட் நல்லாயிருக்கு, அந்த டைப் ஆஃப் பிரிண்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஃபெனல் என்ற ஒரு வார்த்தையில் தான் வரும். அந்த கேட்டகரி ஆஃப் ஷர்ட்ஸ் தான் வந்து ஃபெனல் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி அண்ட் மோஸ்ட்லி அட்வைசபிள் ஃபார் லேயரிங். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டைலிங் பண்ணணும், நம்ம வந்து ஒரு லேயரிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த ஃபெனல் ஷர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபெனல் ஷர்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரினா மோஸ்ட்டாக இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அண்ட் ஜேர்னலிஸ்ட்ஸ், ரொம்ப ஃப்ரீக்ட் அவுட்டாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி லைக் தே நோட், அதாவது அவங்களுக்கு வந்து தே ஹாவ் டு கேரி தேர் செல்ஃப், ஆல்சோ தே ஹாவ் டு மேக் ஃபீல் தேர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அப்படின்னும் போது தேல் யூஸ் திஸ். பிகாஸ் எனி டைம் யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் த ஷர்ட், அது நம்ம டிஷர்ட்டோட இருப்போம். ஸோ அது ஒரு ஸ்டைல் ஆகிடும். ஸோ அண்ட் மோர் ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. அந்த டைம்லாம் ஒர்க் பண்ணும்போது இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட அவங்க தே கேன் யூஸ் இட் ஆஸ் அ 2-way ட்ரெஸ்ஸஸ்ன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபெனல் ஷர்ட்ஸ் ஆர் யூஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்க போனால் டெனிம் ஷர்ட்ஸ். டெனிம் ஷர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இட் ஹஸ் கம் ஃப்ரம் த ஃபேப்ரிக் கால்ட் டெனிம் அப்படின்ற ஒரு ஃபேப்ரிக்கில் இருந்து தான் டெனிம் ஷர்ட்ன்றது வருது. ஸோ அதனால தான் இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் டெனிம் ஷர்ட். ஸோ இதில் வந்து எப்படின்னா யூ ஹாவ் ஒன்லி 3 to 4 கலர்ஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இதில் கலரோட வேரியேஷன்ஸே கிடையாது. இதில் வந்து ஸ்டைலிங் போர்ஷன் எப்படி இருக்கும்னா, ஷர்ட்ஸை வந்து ஆசிட் வாஷ் பண்ணுறதோ, இல்லை ஷர்ட்ஸை வந்து ஸ்டோன் வாஷ் கொடுக்குறதோ, இல்லை ரிப்ட் ஷர்ட்ஸாக இருக்கிறதோ, ஷர்ட்ஸ் மேலே வந்து நம்ம நிறைய கிளாத் பெயிண்ட் பண்ணுறதோ, இதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப விருப்பப்பட்டு போடுறவங்க பார்த்திங்கன்னா டான்சர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி செக்டார்ஸ் பயங்கர இந்த ஃப்ரீக்ட் அவுட் பர்சன், ஸ்ட்ரீட் ஸ்டைல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து they will always have கைண்ட் ஆஃப் ஒரு ஷர்ட் அவங்களோட வார்ட்ரோபில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இது வந்து நம்ம வந்து ஒரு மோர் தென் அ ஃபங்க்ஷன் அப்படின்றத காட்டி இது வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக போகிறோம். பட் அட் த சேம் டைம் வி ஆர் கோயிங் ஃபார் கிளப்பிங் ஒரு ஏதாவது ரொம்ப கிளப்பிங்னா யூஸ்வலாக என்னடா நம்ம வந்து ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் தான் போட்டு போகிறோமே அப்படின்னு இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீக்ட் அவுட்டாக போகணுன்னா இந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாம்ப்ரே ஷர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷாம்ப்ரேனா என்ன வித்தியாசம்? வாட் இஸ் ஷாம்ப்ரே? ஏன் வந்து இதை ஷாம்ப்ரேன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்ப்ரே இஸ் நத்திங் பட்டுங்க டெனிமோட அப்படியே எக்ஸாக்ட் ரெப்ளிகா மாதிரி இருக்கும் ஷாம்ப்ரேன்றது. ஆனால் வந்து அது டெனிம் கிடையாது. இப்போ நம்ம வந்து நானே கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். நானே ஸ்டோர்ஸ்க்கு போகும்போது டிப்பிக்கலாக எக்ஸாக்டாக டெனிம் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் வந்து அது டெனிமே கிடையாது. தென் ஐ ஜஸ்ட் ஸ்போக் டு திஸ் மர்ச்சன்டைசிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸ்டோரில். அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டால் அவங்க தே எக்ஸ்பிளைன்ட் மீ ஆக்சுவலி இது வந்து ஷாம்ப்ரேன்றது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வேர்ஷனுங்க. திஸ் இஸ் வந்து நாட் அ டெனிம் எக்ஸாக்ட்லி. எதுக்கு இது வந்து நம்ம ஊரில் வந்து இது பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திஸ் ஹேஸ் ஃப்ரீ ப்ரீதிங் ஸ்பேஸ் ஆக்சுவலாக.
ஸோ நம்மளுக்கு வந்து டென்னுமும் வேணும், வேர்க்கவும் கூடாது, ஆனாலும் வந்து 2 in 1 மாதிரி. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து லேயரிங்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ versatile, லைக் எனிதிங், லைக் நீங்கள் வந்து டக்கின் பண்ணாலும் இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆல் காம்பவுண்ட் ஃபேக்டர் மாதிரி இந்த ஷாம்ப்ரே ஷர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். பட் இதோட கலர்ஸ் வந்து தே ஆர் வெரி லிமிட்டெட், வெரி வெரி லிமிட்டெட். லைக் ப்ளூவோட ஷேட்ஸ் இருக்கும் அண்ட் பிளாக் கிரே, அவ்வளோதான் இருக்கும். இது தவிர வந்து வேறு நம்மளுக்கு அதில் ஷாம்ப்ரேயில் வந்து வி கேனாட் ஃபைண்ட் எனி திங் நியூ. பட் திஸ் இஸ் இது வந்து எப்படின்னா ஒரு ரஸ்டிக் லுக் கொடுக்கணும், நம்மளுக்கே வந்து ஒரு கொஞ்சம் ரகடான ஃபீல் இருக்கணும் அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் ஷாம்ப்ரே டைப் ஆஃப் ஷர்ட்ஸ். And next பார்த்தோம்னா linen வந்து it is a common factor. Again, this type of shirt has been come from the fabric called linen. ஸோ லெனின் ஷர்ட்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, லெனின் ஷர்ட்ஸை வந்து நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அழகாக பேண்ட்டில் போட்டு நல்லா டக்கின் பண்ணி பெல்ட்லாம் போட்டு வருவாங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் டூ தட் அகெயின், பிகாஸ் லெனினோட ஒரு ஃபீலே என்ன, லுக் அண்ட் ஃபீலே என்னென்னா அதோட ஃபீலே லூஸாக அது டபுள் வீவ்டு ஆக்சுவலி. ஸோ அது வந்து எப்படின்னா ரொம்ப லத்தாஜிக்காக போடக்கூடிய ஒரு ஃபேப்ரிக், அது ரொம்ப ஹெவியாக அதை கேரி பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக அந்த மாதிரி தான் கேரி பண்ணணும். மேபி நம்ம உள்ளே வந்து we can wear ப்ராப்பர் வீக்கட் பனியன்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் வெளியில் பார்த்திங்கன்னா தட் ஷுட் பி ஓன் வெரி வெரி லைட்லி. அதாவது அதை கேரி பண்ணுற ஸ்டைலுக்கு அதுக்குன்னு சில பேர் ரொம்ப லைக் ஒரு 40+ பார்த்திங்கன்னா அந்த வேஷ்டி சட்டை போடுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து தே நோ டு கேரி தட் ஸ்டைல் ஆக்சுவலாக. பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக யங்ஸ்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன், பேசிக் மெயினாக அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்து அதை இன் பண்ணி போட்டு அதை ஒரு பெல்ட் போட்டு அதுவே வந்து நம்ம இது என்ன ஷர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே ஒரு ஃபீலிங்கில் நம்ம கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட் அகேன். நீங்கள் வந்து யூ கேன் வேர் இட் ஆன் ஒகேஷன். நீங்கள் வந்து இப்போ தீபாவளி அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருது அந்த மாதிரினா யூ கேன் வேர் தட். இல்லை வந்து இஃப் யூ கோயிங் ஃபார் லிட்டில் ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, பட் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மீட்டிங்ஸ் அந்த மாதிரினா யூ கேன் வேர் தட்.